ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இவங்களோட கதையை பத்தி தான் சமூக வலைதளத்துல பரபரப்பா பேசப்பட்டு வருது. அதாவது தற்போது இவர்கள் இருவரும் விவாகரத்து செய்ய போவதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. அது என்ன என்பதனை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவியின் மனைவியான ஆர்த்தி யார், இவரின் முழு குடும்ப பின்னணி என்ன என்பதனை பற்றி விரிவாக பார்க்கலாம். கல்பனா என்ற ஒரு கன்னட பட நடிகை அவருடைய சம்பாத்தியத்தில் சென்னையில ஒரு முக்கியமான இடத்தில் சாந்தோம் கடற்கரையை ஒட்டிய பகுதியில் ஒரு பீச் ஹவுஸ் வாங்கியிருந்தார். 80s காலகட்ட படங்கள்ல பார்த்தா அதில் ஒரு வீடு வரும். மாடிப்படியோரமா சுவற்றிலிருந்து ஒரு யானை தலை துதுக்கியை நீட்டிக் கொண்டிருக்கும். அந்த வீடு தான் கல்பனாவோட வீடு, அதாவது கல்பனா ஹவுஸ். அதை ஷூட்டிங்க்கு விட்டே பல கோடி சம்பாதித்திருக்கிறாங்க. இங்கு நடிக்காத நடிகர் நடிகையே கிடையாது என்று சொல்லலாம். அந்த வீடு மன்மத லீலை படத்துல வரும். இந்த கல்பனாவுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறாங்க. மகன் விஜயகுமார், மகள் ரஜினி. அவருடைய மகன் விஜயகுமார் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சவரு. ரஜினியும் அதே இன்ஸ்டிடியூட்ல தான் சீனியரா இருந்திருக்காரு. 1977 ஆண்டு SP முத்துராமன் முற்றிலும் புது முகங்களை வைத்து ஒரு கோவில் இரு தீபங்கள் என்ற ஒரு படத்தை இயக்க இருந்திருக்கிறாரு. அப்போது புது முகங்களுக்கான ஸ்கிரீன் டெஸ்ட் சென்னையில நடந்திருக்கு. இந்த ஸ்கிரீன் டெஸ்டில் SV சேகர் வெங்கட்ராமன் என்கிற வாலிபரை முத்துராமன் டெஸ்டுக்கு அழைக்க, ஆனா அவரோ நமக்கு சினிமா சரிப்பட்டு வராது என்று சொல்லி அவருடைய நண்பன் விஜயகுமாரை பற்றி சொல்லியிருக்காரு. விஜயகுமாரை SV சேகர் கல்பனா ஹவுஸில் இருந்து விதவிதமா போட்டோ எடுத்து முத்துராமனிடம் அனுப்பி வச்சிருக்கிறாரு. முத்துராமன் விஜயகுமாரை செலக்ட் செஞ்சிருக்காரு. ஏற்கனவே ஒரு விஜயகுமார் நடிகராக இருப்பதால விஜய்னு பெயர் மாற்றிருக்காங்க. அந்த படத்துல நாயகியாக அதே இன்ஸ்டிடியூட்ல படிச்ச சரோஜா என்கிற மாணவி. அது மட்டும் இல்ல, சுஜாதாவோட சகோதரி தான் சரோஜா இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. LIC நரசிம்மன், விஜய், சரோஜா போன்றோர் நடித்த அந்த கருப்பு வெள்ளை திரைப்படம் ஒரு கோவில் இரு தீபங்கள். இந்த படம் தோல்வி அடைஞ்சதுனால நகை தொழிலுக்கே போயிட்டாரு விஜய் என்கிற விஜயகுமார். அந்த நகை தொழிலே இவருக்கு நல்ல வருமானம் வந்திருக்கு. இதற்கிடையில தான் சுஜாதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த தம்பதிகளுக்கு 2 பெண் குழந்தைகள், அனுயா, ஆர்த்தி. இதில் 2வது பெண் குழந்தை தான் ஆர்த்தி, அதாவது ஜெயம் ரவியினுடைய மனைவி. விஜயகுமாரின் சகோதரி ரஞ்சினி மலையாள இசையமைப்பாளர் KJ ஜோய் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. KJ ஜோய் அகாடியன் வாசிக்கும் ஒரே கலைஞர். MSVயோடு 500க்கும் மேற்பட்ட படங்கள்ல வாசித்திருக்கிறாரு. கீபோர்டை தென்னிந்திய சினிமாவில் முதலில் கொண்டு வந்தவர் இவர்தான். KJ ஜோய் மலையாள திரைப்படங்கள்ல நல்ல ஹிட் பாடல்களை கொடுத்தவர். லவ் லெட்டர், லிசா, ஆராதனா போன்றவை இவரினுடைய ஹிட் படங்கள். KJ ஜோய், ரஞ்சினி இருவருக்கும் 5 குழந்தைகள். கடைசி காலத்தில் படுத்த படுக்கையாக்கி KJ ஜாய் 2024 ஆண்டு ஜனவரி 15 அவரோட 77வது வயதுல சென்னையில காலமானாரு. கல்பனா ஹவுஸ் பாகம் பிரிந்தது முதல் ஷூட்டிங்க்கு பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. பிரித்து பல பேருக்கு வாடகைக்கு கொடுத்திருக்கிறாங்களாம். இன்றைய மதிப்பில் பல 100 கோடி அந்த இடம் மட்டும். ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் காதலித்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு சுஜாதா ஜெயம் ரவிய பேசி திருமணம் செய்து வைத்திருக்கிறாங்க. சுஜாதாவுக்கு திரைத்துறையில் எல்லோரிடமும் பழக்கம் உண்டு. சன் டிவியில் ஸ்லாட் வாங்கி சுஜாதா விஜயகுமார் சீரியல் தயாரித்து கொண்டிருக்கிறாங்க. கண்மணி சீரியல் இவங்களோட தயாரிப்பு தான். தன்னுடைய தோழி குஷ்புவின் கணவர் சுந்தரை நாயகனாக்கி வீராப்பு படத்தை தயாரிச்சாங்க சுஜாதா, அதாவது ஆர்த்தியினுடைய அம்மா. மருமகன் ஜெயம் ரவி கால்ஷீட் கொடுக்க சினிமா தயாரிப்பிலும் இறங்கினாங்க. அப்படி தயாரிக்கப்பட்டதுதான் அடங்கமறு, பூமி, சைரன். இது எல்லாமே ஜெயம் ரவியினுடைய மாமியார் சுஜாதா தயாரிப்பில் வெளிவந்த படங்கள் தான். அடங்கமறு படத்தை சுஜாதாவும் KJ ஜாயினுடைய மகனான ஆனந்த் ஜோயும் இணைந்து தயாரித்திருந்தாங்க. ஆனந்த் ஜோய் வேற யாரும் இல்லைங்க, ஆனந்த் ஜாய் சீரியல் நடிகை பாவனி ரெட்டி காதல் இதுக்கு முன்பே கிசுகிசுவாக வந்திருக்கிறது. ஜெயம் ரவி பெரிய குடும்பத்தின் மருமகன். கடந்த 2009 ஆண்டு தான் ஆர்த்தியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இதில் மூத்த மகன் ஆரவ் டிக் 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 படத்துல ஜெயம் ரவிக்கு மகனாக நடிச்சிருந்தாரு. இந்த நிலையில் ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினர் விவாகரத்து கோரி நீதிமன்ற வரை சென்றுள்ளதாக சமூக வலைதளங்கள்ல செய்தி பரவிட்டு வருது. இந்த விவாகரத்து செய்தியை கேட்ட பலரும் அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்கிறாங்க. அது மட்டுமில்ல, இந்த செய்தியை வெளியிட்ட சபிதா ஜோசப்பை திட்டிட்டும் வராங்க என்பது உண்மை. ஜெயம் ரவி ஆர்த்தியினுடைய விவாகரத்து சம்பவம் எந்த அளவுக்கு உண்மை என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.